என் பெயர் ஜான் அருள் திரு ஜான் மரிய வியானி. நான் தற்பொழுது உதகையில் உள்ள குருசடி திருத்தலம் என்ற ஆலயத்திலிருந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளியை அனுசரிக்கின்றார்கள். புனித வெள்ளி என்றால் இயேசு தான் கூறியபடி சிலுவையில் அறையுண்டு மரித்த நாள். இது கிறிஸ்துவர் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் சிலுவையில் மரித்த இயேசு 3வது நாள் உயிர் தெழுந்தார். உயிர்ப்பு தான் கிறிஸ்துவ மதத்தினுடைய ஒரு அடையாளம். அதிலிருந்தான் கிறிஸ்துவ மதமே பிறக்கின்றது. அதற்கு அடித்தளமிட்டதே இந்த கிறிஸ்துவனுடைய இறப்பு. இன்றைக்கு நான் இங்கு இருக்கக்கூடிய இந்த சிலுவையின் சிறப்பை சொல்ல விரும்புகின்றேன். இங்கே இந்த உதகையுள்ள குருசடி திருத்தலத்தில் இயேசு சுமந்து சென்ற சிலுவையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய துண்டானது இங்கே வைக்கப்பட்டுள்ளது. அதாவது a piece of true cross என்பார்கள். அது இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. எனது வலதுபுறத்திலே இயேசு மரித்த பிறகு அவர் உடல் மீது போர்த்தப்பட்ட அந்த ஆடையினுடைய ஒரு காப்பி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலுவை இதுதான் இயேசு சுமந்து சென்ற சிலுவை என்று எப்படி கண்டுபிடித்தார்கள் என்றால், இயேசு மரித்து பல ஆண்டுகள் கழித்து அவரை பற்றிய பேச்சுக்கள், அவர் செய்த புதுமைகள் பரவ தொடங்கிய பொழுது இயேசு சுமந்த சிலுவையை தேடுகின்றார்கள். அப்பொழுது இயேசு மரித்த இடத்திலே பல சிலுவைகள் இருந்தன. இதிலே உண்மையான சிலுவையை கண்டுபிடிப்பதற்காக ஒரு நோயாளியை அழைத்து வந்தார்கள். அந்த நோயாளி பல சிலுவைகளை தொட்டு அவருக்கு எந்த குணமும் ஆகவில்லை. ஆனால் ஒரு சிலுவையை தொடும் பொழுது அந்த நோயாளி குணமடைந்தார். எனவே அன்றிலிருந்து அதுதான் இயேசு சுமந்து சென்ற சிலுவை என்று திருச்சபை தீர்மானிக்கிறது. அதையே புனித சிலுவை என்று அழைக்கின்றோம். இது வரை அவமானத்தின் சின்னமாக, இழிவின் சின்னமாக, தண்டனையின் சின்னமாக கருதப்பட்ட சிலுவை என்பது இயேசு சுமந்து சென்று மரித்து பிறகு அந்த சிலுவையானது இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய புனித சின்னம், வெற்றியின் அடையாளம், மீட்பின் அடையாளமாக, ஒரு பாதுகாப்பின் அடையாளமாக, கிறிஸ்தவ மதத்திற்கே ஒரு அடையாளமாக அந்த சிலுவை இருக்கின்றது. எப்படி ஒரு சிலுவையானது பிறரால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு அவமான சின்னமாக இருந்ததோ, அது இயேசு என்று அதை தொட்டாரோ அன்றிலிருந்து அது ஒரு புனித சின்னமாக மாறியது. அதைத்தான் இன்று உலகம் உள்ள கிறிஸ்தவர்கள் புனித வெள்ளி என்று கொண்டாடுகின்றார்கள். நான் காந்தல்ல இருந்து வரோம். ஆனா இங்க பெரிய வேலைன்னு பெரிய வழிக்கு நாங்க எப்பவுமே இங்கதான் வருவோம். பெரிய மழை அடிச்சு கூட யாருமே கூட்டம் அங்கத்தானே நகராம எல்லா விஷயத்திலயும் கலந்துக்கிட்டாங்க. இங்க விசேஷம் என்னன்னாக்கா, இயேசு மேல போர்த்தப்பட்ட அந்த துணி இருக்கு, அந்த சிலுவையில இருந்து ஒரு துண்டு இங்க வச்சிருக்கிறாங்க. முக்கியமா இந்த பெரிய சிலுவை வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த சிலுவையா இருக்குது. அதனால எல்லா ஆசீர்வாதமும் இங்க வரவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குதுன்ற நம்பிக்கையில இங்க வாரம் வெள்ளிக்கிழமை நிறைய பேர் வராங்க. அது கூட நாங்களும் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து கலந்துக்குவோம். இப்ப விசேஷமா பெரிய வியாழன் பெரிய வெள்ளி 2 நாளும் நாங்க வந்திருக்கிறோம். நேற்று ஆராதனையிலும் கலந்துக்கிட்டோம். இப்ப அடக்க சடங்கு முறை வரைக்கும் எல்லாத்துலயும் நாங்க கலந்துக்கிட்டோம். நிறைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் கிடைச்சிருக்குதுன்னு நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் நீங்க ஜெபிங்கோ. மாவட்டத்துல இங்க குருசடி சர்ச் இருக்கு. இங்க புனித வெள்ளி அன்னைக்கு சிறப்பான ஆராதனை ஒண்ணு நடந்தது. இங்க நிறைய ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க. சிறப்பா இந்த ஆராதனை நடந்து முடிஞ்சது. முக்கியமா இந்த சர்ச்சில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஆண்டவர் பாடுபட்ட சிலுவையில ஒரு துண்டு இந்த சர்ச்சில் வச்சிருக்காங்க. அது சிறப்பா இந்த ஆராதனை நடக்க இது நல்லா இருந்தது. நிறைய ஜனங்கள் வந்து போக நல்லா இருந்தது.